இந்த கோலத்துக்கு ஆளாகிவிட்டு சென்று விட்டீர்களே அத்தா. இந்த அரண்மனையிலே ஆனந்தமா வாழ்ந்தது என் வாழ்க்கையில விதி விளையாட்டம். நான் என்ன செய்வேன் அத்தா? ஐயா தளபதியாரே, என் கணவரை என்னை விட்டு இருந்து விட்டார் ஐயா, இருந்து விட்டார். என்னை கோலத்துக்கு ஆளாகிவிட்டு சென்று விட்டார். ஆண்டு காலமாக இந்த நாட்டை மாலை போட்ட ராஜா எங்களை விட்டுட்டு போவ எப்ப மனசு வந்தது? மோசக்கார பாவியே, நம்ம 16 பேரும் ஒன்னா தானடா வேலை வந்தோம். உனக்கு மட்டும் எப்ப ராஜா ஏமா வந்திருப்பான்? ராஜா என் அம்மாட்ட பாய்ச்சி கொடுத்துடுறேன். மஜாலம் போன் பண்ணின்னா ஒரு கேட்டானேன்னா மாமன் ஒரு தப்பா நாடகம் என்ன எப்பா ரமேஷ் அண்ணன் ஊர்ன மஜாலத்துல இருந்து சாப்பிடாத வந்தாங்க. நானும் வந்து நின்னதோ இல்லையோ, ஐயோ நாங்க எங்க சாப்பாடு தேடுறோம், இவனுக்கு எவனும் சாப்பாடு போற இடத்த சொல்லிட்டுக்கிறாங்க. ஆளுக்கு முன்னாடி அம்மா 4 கால பாசல்ல ஓடிக்கிறான். அம்மா ஒன்னியாடா ஒன்னியாடா. இது பயணம் வச்சுக்காத அம்மா. அம்மா சாப்பாட்டுல போய் உக்காந்தானே எல்லாருக்கும் தலை வாழை இலை போட்டாங்களே, உனக்கு இன்னைக்கு இலை போடுற நேரம் வந்துச்சம்மா. ஐயோ அண்ணன் குச்சில சாப்பாடு வாரி 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 வைக்கிறாங்க. அவன் அங்கத்துக்கு பத்தல பழுக்குது அம்மா. அந்த பேசனோடு சோத்தை வாரி கவுத்துக்கணும் சுத்தி முத்தி தடவி பாக்குறான். சாம்பார் பக்கத்திய பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல விட்டு போச்சு. பையன் கோயிகறி இல்லையான்னு கேக்குறான் பழுகுது. ராஜா ஊரு ஊரா கோயிகறி சாப்பிடுற சூத்த கால போலியா? ராஜா ஓயா சீமானே, உனக்கு எப்படிடா அம்மா வந்த? கீழே தானே போடுவாங்க ஐஸ்கிரீம். அது ஓயா பருப்பு என் பொரிய எம்மா, இது நம்ம மூக்கு நம்ம சரி, இது நம்ம மூக்கு நம்ம சரி, இதற்கு சிந்தி போட்டா கொரோனா வரும். இல்லன்னா காக்கா தூக்கி மூடும்.
ஓயா ராஜா நீ இல்லாத பாடுற அடிக்கிறான் என்ன இது மாலை எப்பா என் ராஜா இதெல்லாம் கூட கொடுமை இல்லையப்பா 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டாயப்பா ஐயோ போய் இல்லைன்னு அவுச்ச முட்டை 4 வாரி வச்சாங்க காராமணிக்கு எடுத்து கோதற மாதிரி கோத நானு ஐயோ இவன் சாவத்துக்கு தான் கோதறானோ அப்பவே என்னன்னு கேட்க மாட்டேன் 4வது சாப்பாட்டுக்கு ரசம் 4வது சாப்பாட்டுக்கு ரசம் கேட்கறான் அப்ப 3வது சாப்பாடு என்ன சாப்பிடுறா அந்த அவுச்ச முட்டை தொக்கியே வச்சு தொண்ணுங்கிறான் எப்பா ரசம் எடுத்தாந்து ஊத்தினாங்க 1 வாரி வச்சா ரசத்துல உப்பு இல்ல பழகுது உப்பு எடுத்தாருன்னு அந்த பொம்மை கொடுக்கணும்னு வீட்டு உள்ள ஓடினாங்க இதான் காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்து இருந்தா என்ன அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும் அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சால்ட் உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோத்துல போட்டு எப்பா இந்த பாவினா உனக்கு ஐயோ இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே ஐயோ வயிற்று கலக்குச்சுன்னு இடம் தெரியல இடம் தெரியாத வாசல்ல பேரிட்டுக்கிறம்மா நானு பக்கத்துல படுத்து இந்த பாடு குழப்பமா இருக்க கூடாது அத துவரம் பருப்பு ஒண்ணு அத துவரம் பருப்பு ஒண்ணு இந்த போட்ட தொட்டு தொட்டு உனக்கு பார்த்தா அவனுக்கு பார்த்தா என்னைக்குடா யம வருவான் இளவரசே வாருங்கள் இப்படி மன்னர் எப்படிதான் மாண்டார் என்று ஒன்றுமே புரியவில்லையே அமைச்சரே என்னவென்று தெரியவில்லை என் தந்தை நலமோடு இருந்தார் என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா பகுதியை உரைத்தார் ஆனால் திடீர் என்று இருந்து விட்டார் நான் ஒரு சின்ன சிறியவன் ஏத மரியாதவன் என் தந்தைய ராஜ மரியாதை மாமன்னர் பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரன் சிறு போட்டு ஆட்சி புரிந்து வந்தார் ஆகவே இவரை ராணுவ மரியாதையோடு ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய் ஏபிஜே அப்துல் கலாம் செத்துட்டாரு அப்பா தூக்கி போதி தூக்கி போ டப்பா டப்பா அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள போது பாத்தியா ஏன் அவ்வளவு வேகமா போகுது இந்த குளூர்ல பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு போகுது அமைச்சரே என் நாட்டை என்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டை கட்டினேன் என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது ஆமா என் தந்தை எந்நேரமும் ஒன்று தானே பேசிக் கொண்டிருப்பார் என்னோட பேசிக்கொண்டு அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாது அண்ணா கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தான் அருந்தினார் அருந்திய உடனே அண்ணா தந்தை மாரடைப்பால் இருந்து விட்டார் அண்ணா நம்மளை விட்டு தந்தை பிரிந்து சென்று விட்டார் அண்ணா தங்கா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா ஆமண்ணா. அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது
பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போத நிறுத்தம் ஐயா. என் தங்கை எனக்காக பாலி விஷங்களுக்கு வேண்டிய என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? கூறுகிறேன் கேளுங்கள். அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவன் பிணத்தை போட்டு நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். ஐயோ அண்ணா, அப்படி தவறான பார்வையில் என்ன பார்க்க வேண்டாம் அண்ணா. உன்னோடு பிறந்தவள் நான் இப்பேற்பட்ட தவறை செய்திருப்பேனா? சத்தியமாக இந்த தவறு நான் செய்யவில்லை அண்ணா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் அண்ணா, நான் தவறு செய்யவில்லை அண்ணா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? கூறுகிறேன், உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார். இந்த ஐயோ அண்ணா, அமைச்சருடைய வார்த்தை நம்பாதீர்கள் அண்ணா. அவர் எதையும் மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறாரே அண்ணா. நான் எதற்காக அண்ணா பால் விஷம் கலந்து தந்தையை கொல்ல வேண்டும்? சத்தியமாக நான் ஒரு தவறும் செய்யவில்லை. அடித்து போதும் நிறுத்தி அறிமுகத்த நாயகி என்றும் இல்லாமல் இன்று எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். அடுத்து என்ன செய்தாய்? அண்ணா
அண்ணா நீதான் இந்த தவறை செய்தாய். அடி குடும்பத்தை கழிக்க வந்த கோடாரி காம்பி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்பதியை கேவலம் அப்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயே. நீயாகிறது தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசை தங்கை, அன்பு தங்கை என்று உன் மீது நான் அதிகமாக பாசம் வைத்தேனே. ஆனால் பாசத்துக்கு நிகராக கேவலம் காமமும் கண்ணை மறைத்து இனிமேல் நீ எனக்கு தங்கையே கிடையாது, நானும் உனக்கு அண்ணனும் கிடையாது. தாயின் தாலியை பறித்து விட்டாயே அம்மா. மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை இந்த படுபாவி உங்கள் தாலியை பறித்து விட்டாள் அம்மா. பாலிலே விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டாள் அம்மா. இனிமேல் இவர்களுக்கு தங்கையே கிடையாது, தக்க தண்டனை கொடுங்கள் அம்மா. இந்த படுபாவிக்கு தக்க தண்டனை கொடுங்கள் அம்மா. நீலக்கண்ணீர் வலிக்கின்றார், இந்த படுபாவி விடாதீர்கள் அம்மா. முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்களே, என்னுடைய தாயின் முகத்தை நான் பார்த்தது கிடையாது அம்மா. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக 10 மாதம் நீங்கள் என்னை சுமந்து பெற்றெடுக்கவில்லை என்றால் கூட அம்மா, எனது தாய் போல் உங்களை நினைத்து வந்தேனே. உங்களுடைய தாலி அறுபடை இந்த பாவி நான் பாலை விஷம் கலந்து தந்தை கொண்டிருப்பேனா? இப்பேற்பட்ட தவறை என்னுடைய கருத்தால் நான் செய்திருப்பேனா தாயே? அம்மா, சத்தியமாக சொல்கின்றேன், இந்த தவறை நான் செய்யவில்லை அம்மா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் அம்மா, நான் தவறு செய்யவில்லை அம்மா. இப்படி நான் ஒரு தவறு செய்யவில்லை தாயே. என்னுடைய பாதத்தை பிடித்து மன்றாடி மண்டிட்டு கட்டுகின்றாய், கதறுகின்றாய், புழுவாக துடிக்கின்றாய். நீ துடிக்கும் முதலாய் என் உள்ளமானது துடிக்கிறம்மா. மகேஸ்வரி, என் உள்ளமானது துடிக்கிறம்மா, துடிக்கிற அம்மா. இப்படி ஒரு நான் தவறு செய்வேனா? உன் தாலி அழைக்க நான் காரணமாக இருப்பேனா என்று நீ சொல்லும் போதெல்லாம் என் நெஞ்சமானது பதறுகின்றதம்மா, பதறுகின்றது. மகேஸ்வரி, விதி யாரை விட்டது? தலையில ஏதில ஏற்றி மாற்ற முடியுமா? அன்று பிரம்மன் என் தலையில ஏதிட்டான், அந்த ஏதில ஏற்றை மாற்றவே முடியாது. அதனால் இத பரமா பட்டைக்காலிலே படு கட்டக்குடியை கடின முன்பு சொல்லியிருக்கின்றார்கள். அதை போன்று என் வாழ்க்கையை விதி விளையாடி விட்டது.